ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் கஷ்டமாக இருக்கிற பார்ட் எது அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இந்த டாட் போர்ஷன் தான். எவ்வளோ ப்ராப்பராக பண்ணாலுமே கப் ஷேப் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறீங்க. பட் வந்து அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. சில பேர் வந்து ரெண்டுமே லெஃப்ட் சைடாகவே தைச்சி வச்சிடுறேன், ரெண்டுமே ரைட் சைடாக தைச்சிட்றேன், ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம கட் பண்ணும்போதே ரெண்டாக மடித்து தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து 2 பீஸாக இருக்கும். மேலே மார்க்கிங் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி அடியில் மார்க்கிங் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பே வராது. நீங்கள் 2 பீஸையும் விரித்து வச்சு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்றா வந்திருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்றா நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் 2மே ஒரே சைடாக போயிடும். இப்போது நீங்கள் இந்த மார்க்கிங் மேலேயே தைச்சு திருப்பும்போது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்றா உங்களுக்கு அலைன் ஆகி வந்துடும். அண்ட் வந்து டாட் பிடிக்கும்போது சில ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஷேப் வந்து சூப்பராக வரும். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ் கூட கிடையாது. ஆனால் கப் ஷேப் வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து டாட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃப்ரண்ட் டாட், இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிடிக்கிற டாட், அதோட ஷார்ப் எட்ஜ் இருக்கும்ல, அதை லைட்டாக கட் பண்ணிடணும் பட்டி ஜாயின் பண்ணும்போது. அது வந்து உங்களுக்கு ஷேப் சூப்பராக வரும். அண்ட் வந்து ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வளைச்சு அழகாக வந்து இந்த மாதிரி, அதாவது ஒரு டர்ன், ஒரு கப் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் வளைச்சு நீங்கள் பிடிக்கணும். இப்படி டாட் பிடிச்சோம் அப்படின்னா ஷேப் சூப்பராக வரும். கப் ஷேப் வந்து ப்ராப்பராக நிற்கும். இந்த மாதிரி டாட் பிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ப்ளவுஸில் கூட கப் ஷேப் சூப்பராக வரும்.